கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேறு காரியங்கள் அறிவிப்புகள் இருக்குமானால் அவைகள் நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குடும்பத்திலே அதை நாம் போடுவோம், நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களிடத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்களிடத்தில் இல்லை என்றால், ஒருவேளை நீங்கள் பட்டன் ஃபோன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா, சபையினுடைய காரியங்களை நீங்களாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை ஆண்ட்ராய்ட் ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் சபையில் போடுகிற அந்த காரியத்தை நீங்கள் பார்த்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலே அதை தெரியப்படுத்துங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த வெளியில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சரியான நேரத்தை நாம் முடித்து விடுவேன். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு முடிக்க சொல்லியிருக்கிற அந்த நேரத்தை நான் முடித்து விடுவேன். ஆகவே கர்த்தர் இந்த வேளையிலே நம்மோடு அவர் பேசுவாராக. காரியம் ஏதாவது சொல்லணுமா நீங்க பின்னாடி? ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை தியான இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற நம்மோடு கர்த்தர் இந்த வேளையிலே 12ஆம் மணி வேளையிலே கர்த்தர் பேசும்படியாக இருக்கிறார். இவ்வளவு நேரமாய் நல்ல விடுதலையோடு கூட பாடி கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய மகிமையான பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து போக கர்த்தரோட ஆவியானவன் நம்மை நடத்தினார். எத்தனை பேர் அதே ஆமீன் சொல்றீங்க? கொஞ்சம் பேர் தானா அந்த ஆராதனைக்குள்ள போனது? ஹல்லேலூயா. எஸ், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு இந்த வேளையிலே அவர் பேச போகிறார். இன்றைக்கும் என்ன நான் பேச வேண்டும் என்று ஆண்டோட சமூகத்திலே நான் கேட்டபோது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். சாதனை ரெக்கார்ட். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேர் ரெக்கார்ட், சாட்சி கொடுங்கள் என்று ஒரு செய்தியை உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரெக்கார்ட் என்ற அந்த வார்த்தை, அந்த சாட்சி என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே நாம் பார்க்க போகிற இந்த சத்தியத்தில் நம்ம பார்க்கிற ரெக்கார்ட், அது தமிழ்ல சாதனை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை தியான கூட்டத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற தலைப்பு என்னன்னா, சிலுவை சாதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு அவர் பேச போகிறார். இன்றைக்கு உலகத்தில் சாதனை படைக்கும்படி வயது வித்தியாசம் பாராமல் இன்றைக்கு எல்லோரும் தங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு, தங்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு, தங்களுடைய ஞானத்திற்கு ஏற்றவாறு அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து சாதனை படைக்க வேண்டும் என்று சாதனை படைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? இந்த உலகத்தில் நாம் அப்படி மக்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த துறையா இருக்கட்டும், எந்த ஒரு துறையா இருக்கட்டும், சாதனை படைப்பதற்கு இந்த துறையில மாத்திரம்தான் சாதனை படைக்க முடியும். இதுல கிடையாது, இதுல வாய்ப்பு இல்லை, இதுல வழி இல்லை என்று உலகம் எதிலுமே தடை போடவில்லை. எல்லா காரியத்திலும் எல்லா துறையிலும் மனிதர்கள் சாதிக்கலாம் என்று உலகம் அவர்களை ஃப்ரீயா
இலவசமாய் இந்த உலகத்தை அவளுக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொண்டவர்களாக இன்றைக்கு அநேக சாதனை படைத்து கொண்டிருக்கிறதை நாம் தொலைக்காட்சிகளிலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தித்தாளிலே, அனுதின செய்தித்தாளிலே நம்ம பார்க்கிறோம். நாம் உபயோகப்படுத்துகிறதானே மொபைல் போன்ல பலவிதமான உள்ளே இருக்கிறதான அந்த சோசியல் மீடியா மூலமாக நம்முடைய கண்களுக்கு தெரியாத தேசங்கள், நாடுகளாக இருக்கட்டும், எந்த பகுதிகளாக இருக்கட்டும், ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவர்கள் சாதிக்கிறதை சாதனையாக அதிலே அவர்கள் கொடுக்கும் போது நாம் அதை கேள்விப்பட்டு நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவராக நீங்களும் கூட இருக்கலாம். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய துறையிலே நீங்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கலாம். வேலை இடத்துல உங்களுக்கு டார்கெட் கொடுத்திருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் கொடுத்திருக்கிற உங்களுடைய வேலையை நீங்கள் திறம்பட செய்யலாம். ஏதோ ஒரு காரியங்கள்ல உங்களுக்குரியதில் தி பெஸ்ட் காட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கலாம். அது நீங்கள் இருக்கிற இடத்திலே சாதனையாக அது பேசிக் கொண்டிருக்கலாம். அதே அந்த ஒரு காரியத்தை இந்த பகல் வேளையிலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாகிய உங்களிடத்துல, என்னிடத்துல, நம்மிடத்துல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா சாதனை. ஹல்லேலூயா. சாதனை. இன்றைக்கு நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மாம்சத்திலே வாழுகிற காலங்களில் உலகத்திலே நாம் சாதிக்கிற அந்த சாதனை அதோடு அல்ல, இன்னொரு காரியத்திலும் நாம் சாதனை படைக்க வேண்டும் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சாதனையாளராய் கர்த்தர் இந்த எம்எல்டி குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? முதல்ல என்ன பாஸ்டர், என்ன போய் நீங்க சொல்றீங்க? சர்ச்சுக்கே நான் லேட்டா தான் வருவேன், எங்க நான் இதுல சாதனை பண்ண? அதை சொல்றீங்களா? சர்ச்சுக்கு வரதுல நான் சாதனை. நான் விளையாட்டுக்கு சொல்றேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா பகல் 12:30 மணி நேரம். ஏன்னா எல்லாரும் அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சீக்கிரம் முடின்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படி சொன்னேன். தேவனுடைய சொன்னமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் சாதனை படைக்கும்படியாக தான் அவர் நம்மளை தெரிந்தெடுத்து இந்த சபைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம் ஒவ்வொருவரும் சாதனையாளர். இதை ஒருவேளை நீங்கள் அறியாதவர்களாய் இருந்து அதை இந்த நாட்களில் நீங்கள் செயல்படுத்தாதவர்களாய் இருப்பீர்களானால் இந்த புனித வெள்ளி என்று சொல்லுகிற இந்த குட் ஃப்ரைடே உங்களுக்குரிய நாள். ஹல்லேலூயா. உங்களையே நீங்கள் ஒரு விசை எண்ணி பார்க்கும்படி, உங்களையே நீங்கள் கேட்கும்படியான ஒரு நாளாக என் அப்பன் இயேசு சிலுவையிலே தொங்கின அந்த நாளை நினைத்து இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் நினைக்கும்படியாக நினைப்பூட்டுகிறார். நீங்கள் சாதனையாளர். ஆமென். அப்படியாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நான் இந்த வேளையில நான் உங்களுக்கு சொன்னேன். எதை என் அப்பன் இயேசு சாதனையாக மாற்றினாராம்? சிலுவை சாதனையாய் மாற்றினாராம். அதுதான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். சிலுவை சாதனையாய் மாறிற்று. அதற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். John's Gospel chapter 19 verses 17 to 27.
அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதுமாக நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கீலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தம்முடைய அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய ஜனமே, வாசித்த இந்த வேத பகுதியிலே சிலுவை சாதனையாய் மாறினதை குறித்து இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எடுத்து காட்ட அவர் விரும்புகிறார். சிலுவை என்று சொல்லும்போது நாம் அறிந்திருக்கிற வண்ணம் ஒரு சிலர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சிலர் அறியாதவர்களாக இருக்கலாம். சிலுவை என்று சொல்லும்போது ரோம ராஜ்யபாரத்தில் அவருடைய அருசாலமையிலே அவர்கள் அரசாண்டுகிற காலங்களில் ரோம ராஜ்யத்தில் ஒரு கொடிய தண்டனைக்கு, ஒரு கொடூரமான ஒரு தண்டனைக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் சிலுவை. சிலுவையை எல்லாவற்றுக்கும் தண்டனைக்கு எடுக்க மாட்டார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். எப்படி சிலுவை சாதனையாய் அது மாறிற்று என்று உங்களுக்கு நான் விளக்குகிறேன். ரோம ராஜ்யத்தில் நான் சொன்னது போல ஒரு கொடிய ஒரு தண்டனை, அப்படி என்றால் மரண தண்டனைக்கு பயன்படுத்துவதற்கு தான் இந்த சிலுவை மரத்தை பயன்படுத்துவார்கள். மற்ற தண்டனைகள் கொடுக்க வேண்டுமானால் ஒருவேளை அதிலும் மரண தண்டனை, அவர்கள் மரிக்க வேண்டும், அவர்கள் சாக வேண்டும். ஆனால் சிலுவையின் மூலமாக அல்ல, இவர்கள் தானாக மரிக்க வேண்டும் என்று என்ன செய்வாங்க, சிறைச்சாலையில்
நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று. அதில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர்கள் உட்காவலிலே, அப்படி என்றால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது, முழுவதுமாக இருட்டறையா இருக்கும், வெளியே உலகம் தெரியாது, ஒருவரையும் வாழ்நாளிலே பார்க்க முடியாது. உலகம் எப்படி இருக்கிறது, சூரியன் எந்த பக்கம் அஸ்தமிக்கிறது, எந்த பக்கம் மறைகிறது, இப்பொழுது என்ன மணி வேலை, எந்த நேரம், காலையா மாலையா இரவா என்று ஒன்றும் தெரியாது. அவர்கள் அந்த அறைக்குள்ளாகவே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் சாக வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை. ஒருவேளை அவர்கள் மரிக்கணும், வெளியே வராமல் அவர்கள் மரிக்கணும்னாலும் அந்த தண்டனை தான். ஆனால் ஒருவர் ரோம ராஜ்யத்திற்கு எதிராக சொல்லுகிறேன், ரோம அரசுக்கு விரோதமாக செயல்பட்டால், ரோம ராஜ்யத்திற்கு எதிராக அவர்கள் வேலை செய்தால், அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? உலகம் பார்க்க, உலகம் அறிய அவர்களை உயிரோடே சிலுவையில் தொங்க விடுவார்கள். அதற்கு தான் சிலுவை மரத்தை பயன்படுத்துவார்கள். அப்படியானால் சிலுவை என்று சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் தண்டனைக்கு பயன்படுத்துவது என்பதை நாம் எண்ணக்கூடாது. சிலுவை அது ஒரு கொடிய ஒரு தண்டனைக்கு உயிரோடு அவர்கள் தங்களுடைய வலி வேதனையிலே அனுபவித்து சித்திரவதையிலே சாக கொடுப்பதற்கு பயன்படுத்துவது சிலுவை மரணம். அப்படி பார்க்கும்போது சிலுவை மரத்தை அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள். அது இருக்கும், தேவை என்றால் மாத்திரமே அதை எடுப்பார்கள். அப்படிப்பட்ட சிலுவை, முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். எப்படி இந்த சிலுவை சாதனையாய் மாறிற்று என்று. முதலாவது ஒரு காரியம், இந்த சிலுவையை பற்றி நாம் பார்க்கும்போது, இந்த சிலுவை புரோஜன மற்ற ஒரு சிலுவையாய் அந்த சிலுவை காணப்படும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய செய்தி இன்றைக்கு வித்தியாசம் உள்ளதாக இருக்கும். என் அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பேசின 7 வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேசவில்லை. இல்லாவிட்டால் அவர் எதற்காக சிலுவைக்கு போனார் என்பதை குறித்து நான் பேசவில்லை. சிலுவை சாதனை என்பதை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் செய்திகள் 7 வார்த்தைகள், ஏன் ஆண்டவர் சிலுவைக்கு போனார், ஏன் அவர் அதற்கு ஒப்பு கொடுத்தார், ஏன் அதை ஏற்றுக்கொண்டார், இது எல்லாம் செய்திகள் நாம் ஒவ்வொரு வருஷமும் நாம் கேட்டுக்கிட்டு வருகிறது. ஒருவேளை நான் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற இந்த செய்தி ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்நாட்களில் இனி வருகிற காலங்கள், கர்த்தருடைய ஆவியானவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவர் விரும்புகிறதை அவருடைய மக்களாகிய நாம் செய்ய வேண்டும் என்பதை தான் அவர் அந்த சாதனையை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு வேதத்திலே பிரயோஜனமற்றதாய் இருந்ததானே அந்த சிலுவையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதனையாக மாற்றும்படி அதை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னேன், தேவைப்பட்டால் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய சிலுவை, தேவை என்றால் மாத்திரமே எடுக்கக்கூடிய ஒரு சிலுவை பிரயோஜனமற்றதாய், பிரயோஜனமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சிலுவையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதனைக்கு நேராக அதை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எப்படி தெரியுங்களா? வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, வாசித்த அந்த வேதத்திலே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும்
கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். சொல்லுகிறேன், கவனியுங்கள். பிரயோஜனமற்றதா இருந்ததான அந்த சிலுவை இப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமக்கும்படியாக அந்த சிலுவையை எடுக்கிறார். எடுத்தவர் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டது போல அந்த சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார். பிரயோஜனமற்றதா இருந்ததான அந்த சிலுவையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவிலே அறையப்படுகிறவராய் அந்த சிலுவிலே அறையப்பட்டார். அது எப்படி பிரயோஜனம் உள்ளதாய் அதை மாற்றினார் என்று இப்ப நான் சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்கும்போது அங்கே அந்த வசனத்தில் நல்லா கவனிக்கணும். நீங்க அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த இடத்துல அந்த வார்த்தை கவனிச்சீங்கன்னா ஒருமையில சொல்லப்படல, பன்மையில சொல்லப்படுகிறது. புளூரல்ல அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அறைந்தார்கள். அப்போ ஒரு மனிதன் அல்ல, அநேகரால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அப்போ சிலுவிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட அந்த இடத்திலே இருந்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது நீங்க வேதத்திலே மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2 மன்னித்துக் கொள்ளுங்கள், லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 35ஆம் வசனமும் அதுல வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 27ஆம் வசனத்துல திரளான கூட்டம் ஜனங்கள். அப்ப அங்க யார் இருக்கிறாங்கன்னா சிலுவையில் அறைந்தவர்கள் அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? திரளான கூட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இரண்டாவது யார் இருக்கிறாங்கன்னா அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகள் அங்க இருக்கிறாங்க. அதற்கடுத்தது நீங்கள் 35ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்கே அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது அதிகாரிகள் என்று. அதிகாரிகள் என்ற அந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அதிகாரிகள். அதோடு அந்த வாசித்த அந்த யோவான் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே 23ஆம் வசனத்திலே போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. அதற்கு கீழே நீங்க 21ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. அதோடு நீங்க பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல அங்கே சிலுவையின் அருகே அவருடைய தாய், அவருடைய தாயின் சகோதரி மகதலேனா மரியாள், தமக்கு அன்பாய் இருந்த சீஷன், இவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள். பிரயோஜனமற்ற ஒருவராலும் கவனிக்கப்படாத இருந்துதான் அந்த சிலுவையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் அறைந்தபடியினாலே நடந்த காரியம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் அந்த சிலுவைக்கு நேராக என் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினதை நாம் அங்கே பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருவராலும் பிரயோஜனமற்று கடந்த அந்த சிலுவை, யாருக்கும் பயன்பாட்டிற்கு பயன்படாத இருந்ததான அந்த சிலுவை, ஒருவராலும் அறியப்படாத இருந்த அந்த சிலுவை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கினது நிமித்தம் அந்த சிலுவையை சுற்றிலும்
இருந்தவர்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். அதனுடைய பொருள் என்ன? பிரயோஜனமற்று இருந்துதான் அந்த சிலுவைக்கு நேராக எல்லாரும் வந்து அந்த சிலுவைக்கு நேராக நிற்கும்படியாக என் ஆண்டவர் செய்தது. அந்த சிலுவை சாதனையாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வருது? அதுதான் சாதனை. பிரயோஜனமற்று கிடந்த அந்த சிலுவை அவர் அதிலே அறைந்தபடியினால் அந்த இடத்திலே ஒருவருக்கும் தெரியாமல் இருந்த அந்த சிலுவை இப்போ எல்லாரும் வந்து நிற்கும்படியான நிலைக்கு கொண்டு வந்து விட்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் அந்த சிலுவை சாதனையாய் மாறிற்று. ஆமென். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பகல் வேளையிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? எப்படி அந்த சிலுவை பிரயோஜனமற்ற ஒரு நிலையில இருந்ததோ அது போல ஒருவேளை இந்த நாட்களே சிலுவையை போன்று நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், மற்றவர்களுடைய நினைவிலே நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக, மற்றவர்களுடைய சிந்தனையிலே நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக, எதற்கும் உதவாதவர்களாக, எதற்கும் பயன்படாதவர்களாக மற்றவர்களுடைய நினைவிலே, அப்படியானால் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக கணவன் மனைவியை பார்க்கும்போது இவள் எதற்கும் பிரயோஜனம் கிடையாது, இவளை திருமணம் முடித்ததற்கு வேற யாரையாவது சொல்லுவதை கேட்டிருப்போம். சில குடும்பங்கள்ல மனைவி சொல்வதை கேட்டிருப்பார்கள், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணினதற்கு வேற யாரையாவது. பலவிதமான காரியங்கள். இதெல்லாம் என்ன? ஒன்னுத்திற்கும் பிரயோஜனம் கிடையாது. சில குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்வதை பார்க்கிறோம். சில நேரங்களில் வெளியிடங்களிலே வேலையிடங்களிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவேளை மற்றவர்களுடைய நினைவிலே நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக, அந்த சிலுவையை போல பயன்படாதவர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், இந்த பகல் வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அந்த சிலுவையிலே என் அப்பன் இயேசு அறையப்பட்டது நிமித்தம் எல்லாரும் வந்து அந்த சிலுவைக்கு முன்பாக நின்றது போல பயனற்றவர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக மற்றவருடைய நினைவில் இருக்கிற உங்களை நீங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கும் போது அவர் உங்களிலே வந்து வாசம் பண்ணுவாரானால், நீங்கள் அந்த சிலுவையை போல சாதனையாளராக நீங்கள் மாற முடியும். எப்படியானால் அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும் போது ஜனங்கள் உங்களிடத்தில் வந்து நிற்கும்படி என் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, இதுதான் சாதனை. இதுவரையிலும் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மனதில் நீங்கள் எண்ணி நினைத்து யோசித்து, நான் எதற்கும் உதவாத ஒரு வாழ்க்கை, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, என்னத்திற்கு இந்த வாழ்க்கை, நான் என்ன செய்கிறேன், நான் யாருக்கு பிரயோஜனம், இவர்கள் என்னை இப்படியாக நினைக்கிறாங்க, அவங்க என்னை இப்படியாக நினைக்கிறாங்க, இவர்கள் இந்த காரியத்தில் என்னை கூப்பிடுவது கிடையாது, இவர்கள் இந்த காரியத்தில் என்னை கேட்பது கிடையாது, பிரயோஜனமற்றவர்களாக என்னை அவர்கள் நினைக்கிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த சிலுவையை போல ஒரு பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாய், ஒரு பொருளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த பகல் வெள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேராய் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த சிலுவையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிலே அறையப்பட்டது நிமித்தம் ஜனங்கள் அங்கே வந்து நிற்க கூடுமானால், அந்த நிமித்தம் அந்த சிலுவை சாதனையாய் மாறுமானால், இந்த பகலில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாதனையாளராய் மாற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முழுவதுமாக சிலுவை நீங்கள் உங்கள் சரீரத்தை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானா, நீங்கள் சாதனையாளராய் நீங்கள் மாற முடியும். ஆமென். எதுல சாதனை? யார் உங்களை பிரயோஜனமற்றவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்களை கர்த்தர் உங்கள் நடுவிலே கொண்டு வந்து நிற்கும்படியாக செய்கிறார். பாருங்க, அதுதான் சாதனை. ஆமென். அவங்க என்ன திட்டினாங்க, விட்பனா நானு போய் நான் 4 மடங்கு திட்டிட்டு வந்தேன், அது சாதனை கிடையாது. ஏதோ யதார்த்தமா ஏதோ ஒன்று நடந்துச்சு, வந்து அடிச்சுட்டாங்க, நான் விட்டுருவேனா? 4 பேரை கூன் போய் வச்சு வாங்கினல்ல,
அதெல்லாம் சாதனை. இல்ல சொல்லுவாங்க, நீங்க அந்த பிரச்சனையில நீங்க அங்க இருந்தீங்களா? நான் அந்த இடத்துல இருந்து பிரச்சனை பண்ணும்போது நீங்க இருந்தீங்களா? அவங்க பேசும்போது நானும் பேசினேன், கவனிச்சிங்களா எப்படின்ட்டுன்னு? அதெல்லாம் சாதனை. நாம் சாதிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளை யார் ஒருவர் பிரயோஜனமற்றவர்கள் என்று நம்மளை நினைக்கிறார்களோ, நம்மளை அற்பமாக நினைக்கிறார்களோ, அவர்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்க வைப்பதே சாதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் அந்த சிலுவை சாதனையாக மாற்றியது. எப்பயோ தேவைப்பட்டால், பிரயோஜனமானால் எடுக்கக்கூடிய அந்த சிலுவை ஒரு நாள் வந்தது. என் அப்பன் இயேசு அதிலே அறையப்பட்டது நிமித்தம் அத்தனை ஜனங்களும் அந்த சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கும்படியாக என் ஆண்டவர் செய்தாரானால், இந்த பகல் வேளையிலே அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக அறையப்பட்ட என் அப்பன் இயேசுவின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்றைக்கு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை சிலுவையா இருக்கிற இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், அவர் அந்த சிலுவைக்குள்ளாக வருவாரானால், உங்கள் வாழ்க்கையாக உங்களுடைய சிலுவையை அவர் எடுப்பாரானால், நீங்களும் சாதனையாளராக முடியும் என்பதை என் ஆண்டவர் இந்த காலவல்ல இந்த பகல் வல்ல பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் விரும்புகிற ஒன்றாயிருக்கு. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்து உங்களை சம்பாதித்ததற்கு அவர் விரும்புகிற காரியம் எதுனா, நீங்கள் சாதிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். அண்ணன் சாதிக்க பிறந்தவங்க. ஆமா, இனி அண்ணன் சாதிப்படுறோம். Glory to God. அண்ணன் சீக்கிரம் வெளிநாடு போகணும்னு இருக்கிறாங்க, போவாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, நாம் சாதிக்க பிறந்தவர்கள். உலக பிரகாரமாக நாம் சாதித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் என் ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும் என்றுதான் அவர் அன்று அந்த கொல்கதாவிலே அந்த கல்வாரி சிலுவிலே அவர் அறையப்பட்டார். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. இப்போ நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே தட்டி எழுப்புங்க. எனக்காக கல்வாரி சிலுவிலே தம்மையே ஒப்பு கொடுத்த என் அப்பன் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில முழுவதுமாக அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, எப்படி அந்த சிலுவையை அவர் எடுத்து அதுல அறிய வேண்டியதாக இருந்து அதை சாதனையாய் மாற்றினாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் அவர் இனி வருகிற நாட்களை நீங்கள் சாதிக்க போகிறதை அவர் மூலமாக அந்த சாதனையை பார்க்க நாம் போகிறோம். எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஒரு காரியம் ஒன்று வெளியே வரணும். ஸோ ஒரு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த காரியம் வந்துருச்சுன்னா எனக்கு இன்ட்டு கொடுங்க. ஓகே ஃபைன், வந்துட்டு ஓகே, அப்போ நான் நேரத்திற்கு முடிச்சிடுறேன். இரண்டாவது ஒரு காரியம், சிலுவை எப்படி அது சாதனையாய் மாறிற்று. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அறையப்பட்டது நிமித்தம், இரண்டாவது அந்த சிலுவை எப்படி சாதனையாய் மாறிற்று என்றால், வாசிக்கிறோம் பாருங்க, 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. 21ஆம் வசனம்,
அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். 22. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் ரொம்ப அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பிலாத்து சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், நான் எழுதினது such a beautiful word. அது நான் ரொம்ப தியானிக்கிறேன். நான் வார்த்தை எப்படி அந்த ஒரு மனுஷன் அதை அத்தாரிட்டியோட அவர் சொல்றார், நான் எழுதினது மாற்றல. ஏன் அப்படின்னா, அது நீங்க மேல போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. பிலாத்துவை குறித்து மத்திய சுவிசேஷத்திலையும் மார்க் லூக்காவிலாம் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இது செய்தி இல்ல, ஆனா சுருக்கமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைக்கு ஏன் அதை அவர் அப்படி சொல்றார் அப்படின்னா, பிலாத்துவினிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கும் போது பிலாத்து பார்க்கிறாரா, அவரிடத்துல எந்த ஒரு குற்றமும் அவர் காணல. அப்போ அவரிடத்துல மக்கள் சொல்லுவதை வைத்து அவர் கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா என்று. அதற்கு மாத்திரம் என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடியே ஆம் என்றார். அதற்கு பிறகு பிலாத்து மறுபடியும் பல காரியங்களை முன்வைக்கிறார். இவர்கள் எல்லாரும் உம்மை பற்றி பலவிதமான காரியங்களை குற்றப்படுத்துகிறார்களே, இதற்கு நீ என்ன சொல்லுகிறாய் என்று. அதற்கெல்லாம் என் அப்பன் இயேசுனுடைய பதில் என்ன தெரியுங்களா? சைலண்ட். பதில் என்னமா இருந்து தெரியுங்களா? அமைதல். வேற ஒன்றும் அவர் சொல்லவில்லை. இதை பார்த்த பிலாத்து, வேதம் சொல்லுகிறது, ஆச்சரியப்பட்டாராம். இதை கண்டு பிலாத்து ஆச்சரியப்பட்டது நிமித்தம் பிலாத்து என்ன செஞ்சாராம், எப்படி ஆகிலும் அவரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வகை தேடினான் என்ற இந்த வார்த்தை வேற எங்க நீங்க இந்த இடத்துல பாப்பீங்க? வேற எங்க வருது தெரியுமா உங்களுக்கு? இதை குறித்து ஒரு செய்தி, இதை பிரசங்கம் பண்ணும் போதே ஆவியானவர் அதையும் ஒரு பிரசங்கமா கொடுத்தார். வகை தேடினான். சகேவுல பார்க்கிறோம் இல்ல, சகேவுட காரியத்துல பார்க்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். அதே போல இந்த பிலாத்து இயேசுவை எப்படியாகிலும் விடுதலை ஆக்க வேண்டும் என்று வகை தேடினானாம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலாத்து அறிந்திருந்தபடினாலே அவர் விடுதலை ஆக்க முடியல. ஆனா தான் சொன்னதை சொன்னதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை தான், நான் எழுதினதாக இருக்கட்டும். சரி, அது போகட்டும். இப்போ நம்மளுடைய பாயிண்ட், இரண்டாவது காரியம், அந்த சிலுவை சாதனையாய் மாறினதற்கு காரணம் என்னன்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அறைந்தபடியினாலே நடந்த ஒரு காரியம். அங்க நம்ம வாசிச்சோம், பிலாத்து என்ன செஞ்சாராம், ஒரு வார்த்தையை எழுதுகிறார். என்ன? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அதை எழுதிட்டு அதை எங்க வச்சாங்க? அது எங்க வச்சாங்க? அந்த வசனத்துல பாருங்க என்ன சொல்லுது, எங்க வச்சாங்களா? சிலுவையின், அதுதான் முக்கியம், சிலுவையின் மேல வச்சாங்களாம். அவருடைய சிரசுக்கு மேல அந்த வார்த்தையை வச்சாங்க. அது அங்க வச்சதுனால தான் பிரதான ஆசாரியர் போய் என்ன செய்யறாரு, யூதருடைய ராஜான்னு எழுதாதீங்க, அவர் சொன்னதாக எழுதுங்க, மாத்துங்கன்னு கேட்கிறார். அப்ப என்ன நடந்தது அங்க? பிலாத்து எழுதினாரு, மேல வச்சிட்டாங்க. பிரதான ஆசாரியர் பார்க்கிறாரு, சொல்றாரு மாத்துங்கன்னு. எதை வச்சு அவர் சொன்னாரு? அதுதாங்க பாயிண்ட் நான் சொல்ல வருது. எதை வச்சு அவர் சொன்னாரு, இப்படி இல்ல இப்படி மாத்துங்கன்னு? சொல்லிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் முடிச்சிருவேன். என்னவா? அந்த மேல வச்ச அந்த வார்த்தைய அவங்க பார்த்தாங்க. they see. இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, அது எங்க வச்சாங்க? மேல இல்ல, சிலுவைக்கு மேல. அப்ப அந்த வார்த்தையை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? நிமிர்ந்து பார்க்கணும். கரெக்டா? அந்த வார்த்தை எப்படி பார்க்கணுங்க? நிமிர்ந்து பார்த்திருந்தாதான் அந்த மனுஷன் பிலாத்துக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கணும், இப்படி இல்லை இப்படி மாத்துங்க. அப்ப என்ன செஞ்சது? அந்த மனுஷனை எப்படி என்ன செய்ய வச்சது? அன்னார்ந்து எதுங்க? சிலுவை. கரங்களை தட்டுங்களேன்.
இரண்டாவது அந்த சிலுவை சாதனையாக மாற என்ன தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அறையப்பட்டது நிமித்தம் மேல ஒரு விலாசம், ஒரு வார்த்தை எழுதப்பட்டது. எழுதப்பட்டதான் அந்த வார்த்தையை ஜனங்கள் எல்லாரும் வந்து அந்த சிலுவைக்கு முன்பாக நிமிர்ந்து பார்க்கும்படியாக வைத்தது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த சிலுவை யாரும் அறியப்படாத ஒரு சிலுவையாய், ஒருவரும் கண்டிராத ஒரு சிலுவையாய், ஒருவரும் பார்த்திராத ஒரு சிலுவையாய் இருந்த அந்த சிலுவை இன்றைக்கு அது சாதனையாக மாறும்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் அறையப்பட்டது நிமித்தம் பிலாத்து அதில் ஒரு வார்த்தை எழுதுகிறார். எழுதின நிமித்தம் அங்கே கூடி வந்ததான ஜனங்களுடைய பார்வை இப்ப எல்லாம் எங்கன்னா அந்த சிலுவைக்கு மேல. கரங்களை தட்டின ஒரு விசை கூட. இதுதாங்க அந்த சிலுவை சாதனையாய் மாறிற்று. கொஞ்சம் கற்பனை, அந்த சிலுவை வாய் இருந்து பேசியிருந்தா என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்ல, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களே, என்னை கொஞ்சம் கூட இந்த பக்கம் வந்து என்ன தொட்டு பார்க்க மாட்டாங்களே, என்னை பார்த்தா தானே என்கிட்ட கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பார்த்தா அது எவ்வளவு ஃபீல் பண்ணும். ஆனா அப்படிப்பட்ட உதறி தள்ளப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட, யாராலும் கண்டிராத பார்த்திராத அந்த சிலுவை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிலே அறைந்தபடினாலே அது சாதனையாக மாற முடிந்தது. எப்படி? அந்த சிலுவைக்கு நேராக அவர்கள் எல்லாரும் வந்து அன்னார்ந்து பார்க்கும்படியாக, அன்னார்ந்து பார்க்கும்படி. இந்த பகல் வழியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சொன்னமே, அந்த சிலுவை போல நீங்கள் அநேகரால் அறியப்படாதவர்களாக, கண்டிராதவர்களாக, பார்க்காதவர்களாக நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அப்படி போய்கொண்டிருப்பீர்களானால், அந்த சிலுவை எப்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறைவதற்கு அது முழுவதுமாய் அர்ப்பணித்ததோ, அது போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக கொடுக்க நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், உலகம் உங்களை கண்டிருக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் குடும்பம் உங்களை பார்க்காம இருந்திருக்கலாம், உங்களோட உறவுகள், உங்களோட சொந்தங்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட உடன் பிறந்தவர்கள் உங்களை காணாதவர்களை போல இருந்திருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்கள் செய்கிற அந்த உண்மையான வேலையை உங்களுடைய மேல் அதிகாரிகள் காணாதவர்களை போல இருக்கலாம், உங்களை அறியாதவர்கள் போல இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மன துக்கத்தையும் மன வருத்தத்தையும் மன சஞ்சலத்திற்குள்ளாக ஒருவேளை இந்த சிலுவையை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த பகல் வேளையிலே என் அப்பன் இயேசுவு உங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் வருவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், எப்படி அந்த சிலுவை சாதனையாக மாற அவர்கள் எல்லாரும் வந்து அதை நோக்கி பார்க்கும்படி என் அப்பன் இயேசு அதற்கு வழி உண்டு பண்ணினாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் சாதனை படைக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், அவர் உங்களிடத்திலே வந்து அவர் வாசம் பண்ணும் போது இதுவரையிலும் கண்டிராதவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் கணவனா, உங்கள் மனைவியா, உங்கள் பிள்ளைகளா, உங்களுடைய நண்பர்களா, உங்களுடைய சொந்தமா, உங்களுடைய பந்தமா, உங்களுடைய வேலையிடத்திலா, உங்களுக்கு தெரிந்தவர்கள், யார் உங்களை அறியாதவர்களை போல, உங்களை கண்டிராதவர்களை போல உங்களை அசட்டையாய் நினைக்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, அவர்கள் உங்கள் நடுவில் வந்து உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி என் ஆண்டவர் செய்ய என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி. இதுவரையிலும் உங்களை ஏளனமாய், கனிவீனமாய், உங்களை ஒரு எண்ணாத, உங்களை பார்க்காதவர்களை போல இதுவரையிலும் மக்கள் அப்படி இருந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் சாதனையாளராய் நீங்கள் மாறும்போது அவர்கள் எல்லாரும் வந்து உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி, அந்த சிலுவையை நிமிர்ந்து பார்க்கும்படி செய்தது போல உங்களையும் இந்த நாட்களில் ஜனங்கள் வந்து தலை நிமிர்ந்து பார்க்கும்படி செய்ய என் ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்து காயங்களை ஏற்று தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களை சம்பாதித்து இந்த எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக இந்த பகல் வேளையிலே உங்களை அமர வைத்து இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாரானால்,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த பகுதியில் எந்த இடத்துல இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களோடு இந்த வேளையிலே என் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை முழுவதுமாக நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு நீங்கள் கொடுப்பீர்களானால் அந்த சிலுவைக்கு ஒரு சாதனை உண்டு பண்ண என் ஆண்டவர் ஒரு வள்ளி உண்டு பண்ணது போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சாதிக்கும்படி என் ஆண்டவர் வள்ளியை உண்டு பண்ண ஒரு வல்லமையுடையவராயிருக்கிறார். அது என்னன்னா, உங்களை பார்க்காத மக்கள், உங்களை அசட்டை பண்ணின மக்கள், உங்களை கனிவினமாய் பார்த்த மக்கள் உங்களை வந்து உங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து பார்க்கும்படி என் ஆண்டவர் செய்ய, நீங்கள் சாதிக்க என் ஆண்டவர் உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உயிர் வாழ்கின்றே உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றே. கடைசியாய் ஒரு 5 நிமிடம் நமக்கு இருக்கு, முடிக்க போகிறேன். கடைசி ஒரு வார்த்தை, அந்த சிலுவை எப்படி சாதனையாய் மாறிற்று. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அறைந்தது நிமித்தம் அங்க நடந்த 3வது ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். காரியங்கள் எதை வெளிப்படுத்துது தெரியுங்களா? அந்த சிலுவை சாதனையாய் மாற அந்த இடத்துல என் ஆண்டவர் அந்த சிலுவையில அறைந்தது நிமித்தம் அங்கே கூடி இருந்ததான அந்த மக்களுக்கு அவர் ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை அங்க இருக்கிற அத்தனை மக்களும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, தங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க ஒரு காரியத்தை செய்ததை தான் நாம் பார்க்கிறோம். அங்கே இருந்துதானே என் ஆண்டவருடைய தாயாகிய மரியாளையும் அங்கே தமக்கு அன்பாய் இருந்ததான அந்த சீஷனையும் கூப்பிட்டு அவர்கள் இருவரையும் இணைக்கிற ஒரு காரியம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு குடும்பம் ஒருவரை ஒருவர் அன்பாய் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை என் அப்பன் இயேசு அந்த இடத்துல அந்த சிலுவையின் மூலமாக அங்க இருக்கிறதான ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். சொல்லுகிறது புரியுதுங்களா? ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அன்பு, ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளுகிற காரியம். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் உங்கள் பெற்றோரை நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும், எந்த நிலையானாலும், அவர்கள் எப்படியா இருந்தாலும் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை என் ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார் என்றால், அந்த சிலுவையிலே அவர் அறையப்பட்டிருக்கும் போது கூடி இருந்ததான ஜனங்களுக்கு 2 பேரை அங்கே உதாரணமாக வைத்து அத்தனை பேருக்கும் ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த சிலுவைக்கு சாதனை. ஆமென். ஏன் அந்த சிலுவை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னேன்? ஒரு சாபம், ஒரு மரணத்திற்கு, ஒரு சாவுக்கு, ஒருவனை கொல்லுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு சிலுவை மற்றொரு பார்க்கும்போது அந்த சிலுவை எப்படி நினைப்பாங்க, என்ன எப்படி யோசிப்பாங்க? இந்த சிலுவையா ஒரு சாபங்க, அதுவா அது மனுஷனை சாகடிக்க கூடியது, அது மனுஷனே இல்லாம ஆக்குறதுக்கு வைக்கிறது, அது
இப்படி பெயரை பெற்ற அந்த சிலுவை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் அறையப்பட்டது நிமித்தம், அந்த சிலுவையின் அவர் தொங்கினது நிமித்தம் அந்த சிலுவை சாதனையாய் மாறுகிறது. எப்படின்னா, இதுவரையிலும் அவர் சொல்லிராத ஒரு காரியத்தை, ஒரு உபதேசத்தை, ஒரு போதனையை அந்த சிலுவையில் இருந்து அவர் உலகத்திற்கு ஒரு செய்தியை, ஒரு காரியத்தை, ஒரு டீச்சிங், ஒரு போதனையை அவர் சொல்லுகிறார். என்ன? ஒரு குடும்பத்திலே ஒருவர் கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்களை விட்டுவிடக்கூடாது, அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருந்து சொன்னது நிமித்தம் அந்த சிலுவை சாதனையாய் மாறிற்று. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த சிலுவை மற்றொரு பார்வையில் அது என்ன பெயர் பெற்றிருந்தாலும், அது எப்படி பார்வையில பார்க்கப்பட்டிருந்தாலும், இந்த முறை அந்த சிலுவை மற்றவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுகிற, மற்றவர்களுக்கு ஒரு போதிக்கிற ஒரு சிலுவையா என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சிலுவை காணப்பட்டது என்றால், அந்த சிலுவை அது சாதிச்சது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான். கடைசியா சிலுவையை போன்று உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜனமே நீங்கள் சாதிக்க வேண்டுமானால், என் அப்பன் இயேசுவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்களானால், அவருக்கு முதலிடம் கொடுப்பீர்களானால், அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும் போது குடும்பத்துல ஒருவர் கவனித்துக் கொள்ளுகிற அந்த காரியத்தில் நீங்கள் தவற மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க சாதனை. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்ட குடும்பங்கள் இருக்கு. எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் பெற்றோரை விட்ட குடும்பங்கள் இருக்கு. எத்தனையோ குடும்பங்கள்ல பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக குடும்பங்கள் அலசடிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பகல் வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை எந்த விதத்திலும் வெட்டி விடாதபடிக்கு அவருடைய வருகை வரையிலும் கவனித்துக் கொள்வது ஒரு சாதனை இந்த காலங்களில். ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு ஒரு குடும்பத்தை பிரிக்க தான் 4 பேர் நிற்கிறாங்களே தவிர சேர்க்க ஒருவர் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட காலத்தில் நீங்களும் நானும் நிற்கும் போது இந்த பகல் வேளையிலே என் அப்பன் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதின் நோக்கம் இந்த வேளை அவர் சொல்லுகிறார். அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், குடும்பம் பிரிக்கப்படாதபடிக்கு அந்த குடும்பம் எப்பொழுதும் கட்டப்பட்டதாக கவனிக்கப்படுகிற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் மாறுகிறது என்றால், அந்த குடும்பம் தான், அந்த மக்கள் தான் சாதனையாளர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை தவிக்க விடுகிறது, பெற்றோரை தவிக்க விடுகிறது, பெற்றோரை கண்ணீரில் விடுகிறது, பிள்ளைகளை கண்ணீரில் விடுகிறது, பிள்ளைகளை அனாதையாய் விடுகிறது, பெற்றோர்களை அனாதையாய் விடுவோமானா என் அப்பன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதின் நோக்கத்தினுடைய செய்தி இந்த பகல் வெள்ளை உங்களுக்கு நேராக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எல்லாரையும் விட்டு ஒருவரும் வேண்டாம் என்று தூரமாய் இருக்கிற உங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் இந்த பகல் வெள்ளை உங்களோடு கூட பேசுகிறார். குடும்பத்தை கட்டும்படியாக இதை செஞ்சீங்கன்னா நீங்க சாதனையாளர். ஆமென். இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒன்றிலே சாதிக்க வேண்டியது இந்த ஒரு காரியத்துல. ஆமென். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். சிலுவை சாதனையாய் மாறினது போல இந்த நாளிலே என் அப்பன் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நாளை நினைத்து இந்த நாள் இந்த தியான கூட்டத்திலே கலந்து கொண்டதான உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்தெந்த காரியத்திலே சாதனையாம்? மற்றவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறதுல சாதனை. இன்னொன்று, வந்து நின்றவர்கள் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய காரியத்திலே சாதனை. மூன்றாவது, உங்களை தலை நிமிர்ந்து பார்த்த உங்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுகிற அந்த காரியத்தில் ஒரு டீச்சிங், ஒரு பாடமாக நீங்கள் மாறுகிறது சாதனை. இந்த காரியத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சாதிக்க என் அப்பன் இயேசுவை உங்களுக்கு நேராக வருவதற்கு இடம் கொடுப்பீங்கன்னா, இந்த நேரம் அவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்களானால், அந்த சிலுவை சாதனையாய் மாறினது போல நீங்களும் சாதனையாய் மாறுவீங்க. நீங்களும் சாதனையாளர். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளை உங்களோடு கூட உணர்த்தி கொண்டிருப்பார் என்றால் ஆண்டோட சமூகத்தில் பேசுங்க, ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் சாதிக்க பிறந்தவன், எனக்காக கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்து அதனோட நோக்கம் இந்த பூமியிலே நான் சாதிக்க வேண்டும் என்று, எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினதற்கான நோக்கம் உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக நான் சாதிக்க. ஆக இந்த நாட்களிலே சாதிப்போம். சாதிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளாக அவர் இருக்க இடம் கொடுப்போம். அவர் எப்பொழுது நமக்குள்ளாக வாசம் பண்ணுவாராக. அப்பொழுது நீங்கள் அந்த சிலுவை போல சாதிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். ஒரே நிமிஷம் அப்படியே அந்த வார்த்தைகளுக்கு நேராக இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Devya hanbin sattathai இரட்சகா கேட்டு உம்மை ஆண்டினே. இன்னும் கேட்டே சேழையின் ஆண்டவா அவள் கொண்டீரோ வந்து. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. I am thine, O Lord, I have heard thy voice and it told thy love to me. But I long to rise in the arms of faith and be closer drawn to thee. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, nearer, nearer to the Lord, to the precious bleeding Son. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதுமாக தம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்குள்ளாக இந்த சிலுவை தியான கூட்டத்தை அவர் ஆளுகை செய்து தம்முடைய வார்த்தையை கர்த்தர் தந்து கர்த்தர் நம்மை நடத்தினபடி நான் எல்லாரும் இன்னும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு நம் அப்பன் இயேசுவுக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாக அவருக்கு இன்னும் நல்ல கரங்களை தட்டி இன்னும் ஒரு விசை. எஸ் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல ஆராதனைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர்
உடைய மகிமையான நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பன் இயேசு, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அந்த சிலுவையிலே அறையப்பட்டு நீர் அறைந்தது நிமித்தம் நீர் எங்களை மீட்டீர். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினீர். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாங்கள் இந்த நாட்களிலே அந்த சிலுவை சாதனையாய் மாறினது போல நாட்கள் நாங்கள் சாதிக்கிறவர்களாக, உம்முடைய சிலுவையின் நிமித்தம் நாங்கள் சாதிக்கிறவர்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிரயோஜனமற்றவர்களாக, ஒருவராலும் அறியப்படாதவர்களாக, யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக காணப்படுவோமானால், எந்த நிலையில எந்த சூழ்நிலை நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் சிலுவைக்கு உண்டான அந்த மகிமையான அந்த அனுபவம் உம் நிமித்தம் நீர் அதிலே அறியப்பட்டது நிமித்தம் அந்த மகிமையான அந்த சிலுவை கிடைத்த அந்த சாதனை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் அப்படி செய்து நீர் நடத்தும்படி ஆய்ச்சபேக்கிறோம். கடந்து வந்த நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும், சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கற்றுக்கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றும் கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய எங்களுக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவிலே தம் ஜீவனை கொடுத்த, சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற அந்த நாளை நாங்கள் நினைத்து இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை உம் பாதம் வைக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord.